ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் லைவ் ஆக்ஷன் யூடியூப் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கீழே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களை அடுத்தடுத்து உங்களால் பார்க்க முடியும். ஓகே, இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா மென்ஸ் பிபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதற்கான ஒரு பிளேயர்ஸ் வித் ஸ்டாட்ஸ் அண்டு 6 கிராண்ட் லீக் டெமோ டீம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் மேட்ச் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெர்த் ஸ்காச்சர்ஸ்க்கும் மெல்போர்ன் ஸ்டார்ஸ் இந்த 2 டீமுக்கும் தான் நடக்க இருக்க மேட்ச். டைமிங் பொறுத்தவரையும் இந்திய நேரப்படி மதியம் 1:45 மணிக்கு இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதற்கான வீடியோ ஃபுல்லாக நான் உங்களுக்கு டீப்பாக அனலைஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ மட்டும் பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. நம்ம டெலகிராம் சேனலில் லாஸ்ட் ½ ஹவரில் அண்ட் ஸ்மால் லீக் அண்ட் கிராண்ட் லீக் டெமோ டீம் எல்லாமே நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதிலிருந்து 1 or 2 பிளேயர்ஸை சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். டெலிகிராமுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் நீங்கள் இன்னும் ஸ்போர்ட்எஸ்சி ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணலன்னா மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்வைட் கோட் CLA அண்ட் ஸ்போர்ட்எஸ்சி ஆப்புக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அது மூலிமா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்போர்ட்எஸ்சி ஆப்பில் பொறுத்தவரையும் நோ GST அண்ட் டெபாசிட் மணி இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அண்ட் இதில் பார்த்திங்க அப்படின்னா பாப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ பாப் அப்படின்னா பிக் ஒன் பிளேயர் ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி ஆப்லேயே 5 பிளேயர் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஒரு பிளேயரை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணி கான்டெஸ்ட்டில் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரீசெண்ட் டைமாக பார்த்திங்க அப்படின்னா லீடர் போர்டு அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா பிபிஎலுக்கான சீரிஸ் லீடர் போர்டு அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட் ரேங்க் வந்தீங்க அப்படின்னா ₹1,00,000 கேஷ் மணி கிடைக்கும். செகண்ட் ரேங்க் ₹70,000 இந்த மாதிரி ப்ரைஸ் மணி நிறையவே இருக்குது. ஸோ இதில் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கான்பியர் கான்டெஸ்ட் அண்ட் லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் அண்ட் பேட்டர்ஃபுல் இந்த மாதிரி நிறைய கான்டெஸ்ட்டில் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்ட், ஸோ டெபாசிட் ஆஃபர் அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இதில் ஆட் ஆகிருக்கு. ஸோ இதில் 2லையுமே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைஸ் அமௌண்ட்டை நீங்கள் வின் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஓகே. பிளேயர்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ மேட்ச் பார்த்திங்கன்னா பெர்த் ஸ்டேடியத்தில் மேட்ச் நடக்குது. பெர்த்தோட பொறுத்தவரையும் 28 மேட்ச் நடந்திருக்கு. 262 விக்கெட் எடுத்திருக்காங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பொறுத்தவரையும். இதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 141 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் 121 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. அந்த ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 190 விக்கெட் இந்த வெனுவில் எடுத்திருக்காங்கன்னு சொல்லுவது. லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 72 விக்கெட். ஸ்பின்னர்ஸை பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா 82 விக்கெட் எடுத்திருக்காங்க. 39 விக்கெட் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லையும் 43 விக்கெட் செகண்ட் இன்னிங்ஸ்லையும் ஸ்பின்னர்ஸ் வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க இந்த வெனுவை பொறுத்தவரையும். அண்ட் லாஸ்ட்டாக நடந்த மேட்ச்சில் ஃபேசர்ஸ் 7 விக்கெட் அண்ட் ஸ்பின்னர்ஸ் 4 விக்கெட்டும் இந்த வெனுவில் எடுத்திருக்காங்க. ஹெட்வர்ட் ஸ்டாட்ஸை பொறுத்தவரையும் டோட்டலாக 23 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் ஸ்கார்ச்சர்ஸ் பார்த்திங்கன்னா 14 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. மெல்போர்ன் ஸ்டார்ஸ் வெறும் 8 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. இந்த ஹெட்வர்ட் பேட்டில் பொறுத்தவரையும் பெர்த் ஸ்கார்ச்சர்ஸ் தான் அதிக மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, 2 டீமுக்கான பாசிபிள் பிளேயிங் ஒன்று பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பெர்த் ஸ்கார்ச்சர்ஸோட பாசிபிளான பிளேயிங் பார்த்துடலாம். அண்ட் கீட்டன் ஜென்னிங், ஃபின் ஆலன் 2 பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஹாரோன் ஹார்டிங் அண்ட் மேத்யூ ஹர்ஸ்ட் விக்கெட் கீப்பிங் ஆப்ஸில் இருக்கார். அண்ட் ஆக்ஸ்டன் டேர்னர் கேப்டன் பண்ண போகிறாரு. கூப்பர் கார்னோலி, ஆஸ்டன் ஆகார், ஜாய் ரிச்சர்ட்சன், ஆண்ட்ரூ டை, ஜேசன் பெகண்டாஃப் அண்ட் லென்ஸ் மோரிஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா பெர்த் ஸ்காச்சர்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. மெல்போர்ன் ஸ்டார்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11 பொறுத்தவரையும் டாம் ரோஜர்ஸ், ஜோஸ் கிளார்க் 2 பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. பி வெப்ஸ்டர், மார்க்கஸ் ஸ்டோனிஸ் இந்த டீமோட கேப்டன். அண்ட் ஹச் கார்ட்ரைட், ஷாம் ஹாப்பர் விக்கெட் கீப்பிங் ஆப்ஸில் வந்துடுவார். அண்ட் ஜோனதன் மிர்லோ, டாம் கரன், மெக்கான்சி, ஆடன் மில்லேன், பீட்டர் சிடில். இது மெல்போர்ன் ஸ்டார்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. ஸோ ஓகே, இப்போ 2 டீமுக்கான பிளேயர்ஸ் ஸ்டாட்ஸ் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பெர்த் ஸ்கார்ச்சர்ஸோட ஸ்டாட்ஸ் வைஸ் பார்த்துடலாம். ஜென்னிங்ஸை பொறுத்தவரையும் ஹெட்வெட் ரெக்கார்ட் ஆனால் வெறும் ரெக்கார்ட்ஸ் பெருசாக பண்ணல. பட் ரீசன்ட் ஃபார்ம் கடைசியாக நடந்த 2 மேட்ச் நல்லா இருக்குது. ஸோ இவரை நீங்கள் கிராண்ட் லீக்கில் ஒன்று டீமில் நீங்கள் ரிஸ்க்கான பர்சனாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இவர் பொறுத்தவரையும் சாலிடாக ஆடக்கூடிய பிளேயர் தான். அதிரடி ஆடக்கூடிய பிளேயரில் பால் தகுந்த மாதிரி இவங்க ரியாக்ட் பண்ணக்கூடிய பிளேயர். ஃபின் ஆலன் பொறுத்தவரையும் வெரி அக்ரெசிவ் பிளேயர். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஜென்னிங்ஸ்க்கு ஆப்போசிட்டான பிளேயர். பவர் பிளேயர் டாமினேட் பண்ண பார்ப்பார். ஹெட்வெட் ரெக்கார்ட் வெனு ரெக்கார்ட் பெருசாக இல்லைனாலும் ஸ்ட்ரைக் ரேட் இவர்கிட்ட ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ ரீசன்ட் ஃபார்மும் கடைசியாக நடந்த 3 மேட்சஸில் 30+ ரன் அடிச்சிருக்காரு. ஸோ இவரை நீங்கள் ஒரு நாட்டு கிராண்ட் லீக்கில் ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன்ஸ்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபின் ஆலனை பொறுத்தவரையும். ஹார்டன் ஹார்டி பொறுத்தவரை டபுள் ஆப்ஷன்ஸில் வரக்கூடிய பிளேயர். மினிமம் ஒரு 2 ஓவராச்சும் பவுல் பண்ணுவார். பேட்டிங்கும் டாப் ஆஃப் தியேட்டர் வந்துடுறாரு. ஹெட்வெட் ரெக்கார்ட் பொறுத்தவரை 8 மேட்சஸ்க்கு 89 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ அது கொஞ்சம் போராட ரெக்கார்ட் இருந்தாலுமே 1 விக்கெட் எடுத்திருக்காரு ஃபஸ்ட் இன்னிங்ஸில். அண்ட் வெனுவில் பொறுத்தவரை நீங்கள் நோட் பண்ண வேண்டியது 21 மேட்ச் ப்ளே பண்ணி 15 விக்கெட் எடுத்திருக்காரு. 560 ரன் அடிச்சிருக்காரு ஹாரோன் ஹார்டி. அதில் போத் இன்னிங்ஸ்லும் நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்கக்கூடிய பிளேயர். அதே மாதிரி பவுலிங்லேயும் பார்த்திங்க அப்படின்னா
ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 5 மேட்ச்க்கு 7 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 8 மேட்ச்க்கு 8 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே நல்லா இருக்குது. ஹர்டன் அடிலாம் பொறுத்தவரையும் கிராண்ட் லீக்ல நீங்கள் கம்பல்சரியாக ஒரு டீமில் வச்சு கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். மேத்யூ ஹெஸ்ட்டை பொறுத்தவரையும் ஹெட்வர்ட் அண்ட் வெனுவில் ப்ளே பண்ணினாலும் ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் சுமாராக இருக்குது. ஸோ 10 டீம் மேக் பண்ணுறவங்களுக்கு இவர் ஒரு டீமில் நீங்கள் சஃபுல் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். சூட்டபுளான ஆப்ஷனாக இருப்பாங்க. மோஸ்ட்லி பர்சன்டேஜில் ரொம்ப லோவாக இருக்கக்கூடிய பிளேயரில் ஒரு ஆப்ஷன்ஸில் இவர் இருக்கார். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஆஸ்டன் டர்னர் பொறுத்தவரையும் ஹெட்வர்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா 16 மேட்ச்சுக்கு 34 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ 343 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ நல்ல ஒரு ஆவரேஜ்னு சொல்லணும். போத் இன்னிங்ஸ்லையும் 30+ ஆவரேஜ் வச்சிருக்காரு. குறிப்பாக செகண்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுறப்போ ரொம்பவே வேல்யூபிளான பிக்காக இருக்கார். சேசிங் பண்ணுறப்போ இவரோட பங்களிப்பு ரொம்ப நல்லா இருக்குது. 42 ஆவரேஜ் வச்சிருக்காருங்க. வெனுவிலையும் பார்த்தீங்கன்னா 37 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அதுலேயும் குறிப்பாக செகண்ட் இன்னிங்ஸில் தான் இவரோட பெஸ்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா மஸ்ட் பிக்காக நீங்கள் ஆஸ்டன் டர்னரை ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது ஆஸ்டன் டர்னரை பொறுத்தவரையும். அண்ட் கூப்பர் கோனலி பொறுத்தவரையும் ஹெட்வர்ட்டில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. 20 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ அந்த 20 ரன் செகண்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. வெனுவில் பொறுத்தவரையும் 10 மேட்ச் ப்ளே பண்ணி 167 ரன் அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் போத் இன்னிங்ஸ்லும் கொஞ்சம் ஆவரேஜான ரன் வச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் பொறுத்தவரையும் பெருசாக அவர்கிட்ட விக்கெட் காலமில் எதுவும் வரல. பட் மிடில் ஓவர்ஸில் மெயின் பவுலருக்கு விக்கெட் விழுவல் அப்படின்னா இவர்கிட்ட 2 ஓவர் கொடுப்பாங்க. ஸோ அதில் ஒரு விக்கெட் எடுத்துட்டாலுமே ஃபேண்டசி வைஸாக பாயிண்ட்ஸ் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குது. கிராண்ட் லீக்ல நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஆஸ்டன் ஆகர் ஹெட்வர்ட்டில் பார்த்தீங்கன்னா 11 மேட்ச் ப்ளே பண்ணி 95 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ 127 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடக்கூடிய பிளேயர் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் 7 மேட்ச்க்கு 4 விக்கெட்டும், ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 4 மேட்ச்சுக்கு 2 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஸோ ஹெட்வர்ட் ரெக்கார்ட் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. வெனு ரெக்கார்ட் பொறுத்தவரையும் 19 மேட்ச்சுக்கு 13 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ அவரோட விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ அவரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்டாக பவுல் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 50-50 ஆப்ஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா 8 மேட்ச்சுக்கு 4 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸோ அதில் கொஞ்சம் போரான ரெக்கார்டு தான் இருக்குது. ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா மேட்ச் 1 or 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இந்த மேட்ச்சில் அவர்கிட்ட இருந்து 4 ஓவர் கம்பல்சரி எதிர்பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணார் அப்படின்னா ஒரு ரிஸ்க்கான வைஸ் கேப்டன்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜாய் ரிச்சர்ட்சன் அந்த இன்ச்சியில் பவர் பிளேயில் அவர் தான் ஸ்டார்ட் பண்ணுவார் போகிறாரு. அண்ட் இவரோட ஹெட்வர்ட் பொறுத்தவரையும் 10 மேட்ச்சுக்கு 12 விக்கெட் எடுத்திருக்காரு. போத் இன்னிங்ஸ்லையுமே 6 விக்கெட் எடுத்திருக்காருன்னு சொல்லுவேன் ஹெட்வர்ட்டில். வெனுவில் பொறுத்தவரையும் 11 மேட்ச்சுக்கு 14 விக்கெட். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ ரொம்பவே நல்லாவே பவுல் பண்ணியிருக்காரு. 8 விக்கெட் எடுத்திருக்காரு 5 மேட்ச் ப்ளே பண்ணி. அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ்லையும் 6 மேட்சஸ்க்கு 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஜாய் ரிச்சர்ட்சன் வந்து மேட்ச் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இவரை பொறுத்தவரை பவர் பிளேயில் டாமினேட் பண்ணக்கூடிய பவுலரில் இவரும் ஒருத்தர். ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்க அப்படின்னா மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஜாய் ரிச்சர்ட்சனை பொறுத்தவரையும். அண்ட் ஆண்ட்ரூ டை பொறுத்தவரையும் ஹெட்வர்ட்டில் 16 மேட்ச்க்கு 28 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் பவுல் பண்ணுறப்போ 5 மேட்ச்க்கு 10 விக்கெட்டும், செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 10 மேட்ச்சுக்கு 18 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஆண்ட்ரூ டை பொறுத்தவரையும் செகண்டாக பவுல் பண்ணுறாரு அப்படின்னா மஸ்ட் ட்ரையாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நல்லாவே எக்கனாமிக்கில் வச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு பவுலிங் அப்படின்னாலும் அந்த டெத் ஓவரில் அவர் தான் வந்து பவுல் பண்ணுவார். ஸோ 2 இன்னிங்ஸ்லும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெனுவில் பொறுத்தவரை 27 மேட்ச்க்கு 45 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 12 மேட்ச்சுக்கு 20 விக்கெட்டும், 15 மேட்ச்சுக்கு 25 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் எடுத்திருக்காரு. ரொம்ப நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சிருக்கக்கூடிய பிளேயர் ஆண்ட்ரூ டை. நிறைய நக்குல் பால் போடக்கூடிய பிளேயரில் அவர் ஒருத்தர். நல்லாவே ஸ்லோ ஏர் போட்டு விக்கெட் எடுப்பார். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. மேட்ச் 1 or 2 விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காருன்னு சொல்லுவேன் ஆண்ட்ரூ டை பொறுத்தவரையும். அதே மாதிரி ஜேசன் பெகண்டா பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ண போகிறார் அப்படின்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஹெட்வர்ட்டில் 12 மேட்ச்சுக்கு 13 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 4 மேட்ச்சுக்கு 6 விக்கெட்டும், 8 மேட்ச்சில் 7 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் எடுத்திருக்காரு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் கம்பேர் பண்ணுறப்ப ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நல்லாவே வேல்யூபிளான பிளேயராக இருக்கார். அந்த நியூ பவுலரில் கண்டிப்பாக ஒரு கேர்லெஸ் ஸ்விங் இருக்கும். ஸோ அதனால் இவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெனு ரெக்கார்ட் 26 மேட்ச்சுக்கு 34 விக்கெட். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 12 மேட்ச்சுக்கு 18 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 14 மேட்ச்சுக்கு 16 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் கம்பேர் பண்ணுறப்போ போத் இன்னிங்ஸும் ஃபஸ்ட்டு தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸாக இருக்கார். ஜேசன் பெகண்டாஃப் நீங்கள் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் லான்ஸ் மாரிஸை பொறுத்தவரையும் ஹெட்வர்ட்டில் பெருசாக மேட்சஸ் ப்ளே பண்ணல. பட் வெனுவில் பொறுத்தவரை 9 மேட்ச் ப்ளே பண்ணி 15 விக்கெட் எடுத்திருக்காரு. அதை செகண்டாக பவுல் பண்ணுறப்போ அவரோட ரெக்கார்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. 4 மேட்ச் பவுல் பண்ணி 10 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இவரை நீங்கள் செகண்டாக பவுல் பண்ணுறாரு அப்படின்னா இவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள் 1 or 2 கிராண்ட் லீக் டீமில். ஸோ ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா மெல்போர்ன் ஸ்டார்ஸோட ஒரு பிளேயர்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் பார்த்துடலாம். டாம் ராஜர்ஸ் பொறுத்தவரையும் ஹெட்வர்ட்டில் 4 மேட்ச் ப்ளே பண்ணி 83 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ அது கொஞ்சம் அவர்கிட்ட சுமாரான ரெக்கார்ட். அண்ட் வெனு ரெக்கார்டு அப்படிங்கிறது கொஞ்சம் பூராக தான் இருக்குது. பட் ரீசன்ட் ஃபார்மில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஸோ 1 or 2 மேட்ச்சில் பவுலிங் பண்ணியிருக்காரு. அது வந்து பொறுத்தவரை ஓடிஐ மேட்ச்சில். பட் T20 ஒரு பவுலிங் ஆப்ஷன்ஸ் கம்மியாக தான் இருக்குது. ஃபீல்டராக மட்டும் செயல்பட போகிறாரு. அண்ட் பேட்டிங்கில் அந்த ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடக்கூடிய ஒரு பிளேயராக இருக்கார். ஸோ 1 or 2 கிராண்ட் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்மால் லீக்குக்கு உங்களால் நீங்கள் தவிர்த்துறது நல்லது.
அதே மாதிரி ஜோ கிளார்க்கை பொறுத்தவரையும் ஹெட் வெட்டில் பார்த்தீங்கன்னா 30 ஆவரேஜ் வச்சிருக்காரு. 6 மேட்ச் ப்ளே பண்ணி 152 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ நல்ல ஒரு ரெக்கார்ட்னு சொல்லணும். செகண்ட் இன்னிங்ஸில் பால் பண்ணுறப்போ இவருக்கு ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் இருக்கார். அண்ட் வெனுவில் 2 மேட்ச் தான் ப்ளே பண்ணி 65 ரன் அடிச்சிருக்காரு. அண்ட் பட் ரீசன்ட் ஃபார்ம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ரொம்பவே நல்லா இருக்குது. 40-32 அப்படிங்கிறது நல்ல ஒரு ரீசன்ட் ஃபார்மாக வச்சிருக்காரு. ஸோ மேட்ச்சுக்கு ஒரு 30+ ரன் அடிக்கிறாரு. ஸோ ஜோ கிளார்க் பொறுத்த ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் அதே மாதிரி வெப்ஸ்டர் பொறுத்தவரையும் டபுள் ஆப்ஷன்ஸில் வரக்கூடிய பிளேயர். ஸோ மினிமம் ஒரு ரிட்டன் 2 ஓவர் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி அவரோட ஹெட் வெட் ரெக்கார்ட் பொறுத்தவரையும் 9 மேட்ச் ப்ளே பண்ணி 41 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ T20 பொறுத்தவரையும் நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சிருக்கக்கூடிய பிளேயர் வெப்ஸ்டர். 246 ரன் அடிச்சிருக்காரு. போத் இன்னிங்ஸ்லையும் நல்ல ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வெனு ரெக்கார்டு அப்படிங்கிறது கொஞ்சம் போராக தான் இருக்குது. பட் ஹெட் வெட் ரெக்கார்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ டொமஸ்டிக் மேட்ச்சில் அதை எடுத்திருக்காரு. பட் இருந்தாலும் பேட்டிங்லேயும் டாப் ஆர்டர் வந்துடுறாரு. அண்ட் பவுலிங்கில் 2 ஓவர் போடுறப்போ ஒரு விக்கெட் எடுத்துட்டு ஒரு 20 ரன் அடித்தாலுமே ஃபேண்டசி டீமுக்குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் வெப்ஸ்டர்கிட்ட அதிகமாக இருக்குது. ஸோ மஸ்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மார்க்கஸ் ஸ்டோனிஸ் ஹெட் வெட்டில் பொறுத்தவரையும் 14 மேட்ச் ப்ளே பண்ணி 23 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அதே மாதிரி 271 ரன் அடிச்சிருக்காரு. 8 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இவருமே வெப்ஸ்டர் மாதிரி தான் டபுள் ஆப்ஷன்ஸில் வரக்கூடிய பிளேயர். ஸோ நான் ரிவல்ட்டிருந்து 2 ஓவர் எதிர்பார்க்கலாம். பேட்டிங்கும் டாப் ஆஃப் தி ஆர்டரில் வந்துடுறாரு. ஸோ ஸ்டோனிஸை பொறுத்தவரை செகண்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ண போகிறப்போ ரொம்பவே இம்ப்ரெஷனாக இருக்கார். 34 ஆவரேஜ் வச்சிருக்காருங்க. ஸோ அதுலேயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் குறிப்பாக இருந்தது. பவுலிங் பண்ணுறப்போ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ அவர் ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கார். அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ரீசன்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது பெருசாக அவர்கிட்ட எதுவுமே இல்லை. ஸோ ஸ்டோனிஸ் டபுள் ஆப்ஷனில் வரக்கூடிய பிளேயர். ஸ்மால் லீக்கில் மோஸ்ட்லி இவங்க தான் கேப்டன் ஆப்ஷனாக உங்களுக்கு ஆப்போனண்ட் வந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் கார்ட்ரைட் பொறுத்தவரையும் ஹெட் வெட்டில் 9 மேட்ச்சுக்கு 32 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ண போகிறார் அப்படின்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெனுவில் பொறுத்தவரை 9 மேட்ச்சுக்கு 126 அடிச்சிருக்காரு. ஸோ வெனு ரெக்கார்ட் ரொம்ப கொஞ்சம் போராக தான் இருக்குது. பட் ஹெட் வெட் ரெக்கார்டில் செகண்ட் பேட் பண்ண போகிறார் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ரீசன்ட் ஃபார்ம் பெருசாக அவர்கிட்ட எதுவுமே இல்லை. மிடில் ஆர்டர்ஸ் வரனால பேட்டிங் வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நாட்டு கிராண்ட் லீக்கில் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒரு டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஷாம் ஹார்ப்பர் பொறுத்தவரையும் 10 மேட்ச்சில் 23 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஹெட் வெட்டில் பொறுத்தவரையும் 256 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸில் 30+ ரன் காம்ப்ளீட் பண்ணுறாரு. இதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னால் ரொம்பவே நல்லா ஒரு கான்ட்ரிபியூட்டாக கொடுத்துட்ருக்காருன்னு சொன்னோம். வெனுவில் பெருசாக ரெக்கார்டு எதுவுமே இல்லை. ரீசன்ட் ஃபார்ம் மட்டும் கடைசியாக நடந்த மேட்ச்சில் 59 ரன் அடித்து நாட் அவுட்டில் போயிருக்காரு. அண்ட் டாம் கரன் பொறுத்தவரையும் ஹெட் வெட்டில் 4 மேட்சஸ்க்கு 55 ரன் அடிச்சிருக்காரு. 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இந்த 4 விக்கெட்டும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் வந்திருக்கு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ நிறைய ஸ்லோயர் ரேஷன் போட்டு ஆண்ட்ரூ டை எப்படியோ அதே மாதிரி இந்த டெத் ஓவரில் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்லோயர் ரேஷனில் போட்டு விக்கெட்டை பேக் தான் ஸ்லோயர் ரவுண்ட் போடுவார். ஸோ டாம் கரன் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாருன்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். வெனுவில் பொறுத்தவரையும் 2 மேட்சஸ்க்கு விக்கெட் எதுவும் எடுக்கல. பட் 55 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ பேட்டிங்லேயும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய பிளேயர். ஒன்று கிராண்ட் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் ஸ்மாராக தான் இருக்குது. ஜோனதன் முர்ரேலை பொறுத்தவரையும் ஹெட் வெட்டில் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 12 ரன் அடிச்சிருக்காரு. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் அந்த 12 ரன் வந்திருக்கு. வெனுவில் பெருசாக இதில் ரீசன்ட் ஃபார்மும் கொஞ்சம் ஸ்மாராக தான் இருக்குது ஜோனதன் முர்ரேலை பொறுத்தவரையும். அண்ட் மெக்கான்சி பொறுத்தவரையும் ஹெட் வெட் அண்ட் வெனு ரெண்டுலேயுமே கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய பிளேயர். ஸோ கிராண்ட் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ஆப்ஷன்ஸாக இருப்பார். ஆடன் மிலே நியூ பவுலரில் பவுல் பண்ணக்கூடிய பவுலர். ஹெட் வெட்டில் பெருசாக ரெக்கார்டு இல்லை. வெனுவிலும் இல்லை. பட் நியூ பவுலர் நல்லா ஃபேஸ் போடக்கூடிய பவுலர். 1 or 2 விக்கெட் எடுத்துட்டார் அப்படின்னா அந்த பவுல்டர் LBW எடுத்துட்டாலே ஃபேண்டசி டீமுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களை நீங்கள் கிராண்ட் லீக்கில் ஒரு டீம்லாச்சும் ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பீட்டர் சிடில் எக்ஸ்பீரியன்ஸான பவுலர். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் ஆடிட்டு தான் இருக்கார். ஃபிட்டாக இருக்கார். ஹெட் வெட்டில் பொறுத்தவரையும் 10 மேட்ச் ப்ளே பண்ணி 6 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் அந்த 4 விக்கெட்டும் வந்திருக்கு. அண்ட் செகண்டாக பவுல் பண்ணுறப்போ பீட்டர் சிடில் கொஞ்சம் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணார் அப்படின்னா அவர் கொஞ்சம் மிஸ் பண்ணிடுங்க. செகண்டாக பவுல் பண்ணுறப்போ அவரை மஸ்ட் பிக்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். பிளேயர் வைஸ் பேட்டில். ஸோ ஸ்டாட்ஸ் வைஸ் பார்த்தாச்சு. அடுத்து பிளேயர் வைஸ் பேட்டில் யார் கூட ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜென்னிங்ஸ் பொறுத்தவரையும் யாருக்கிட்டையும் அவருக்கு விக்கெட் பேட்டில் இல்லை. அண்ட் ஃபின் ஆலன் பொறுத்தவரையும் டாம் கரன் ஒரு முறையும் அண்ட் உஸ்மான் மீர் அண்ட் லெஃப்ட் ஆம் ஆர்த்தோடஸ் பவுல் பண்ணுறவங்கள்கிட்ட 14 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. அண்ட் ஹார்டன் ஆர்டி பொறுத்தவரையும் பீட்டர் சிடில் அண்ட் உஸ்மான் மீர் இவங்ககிட்ட ஒரு முறையும் விக்கெட்டை இழந்திருக்காரு. அண்ட் ஆஸ்டன் டர்னர் பொறுத்தவரையும் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் அண்ட் ஸ்காட் போலாண்டுக்கிட்ட 3 முறையும் லெஃப்ட் ஆம் ஆர்த்தோடஸ் பவுல் பண்ணுறவங்ககிட்ட 12 முறையும் விக்கெட்டை விட்டுருக்காரு. ஆஸ்டன் ஆகர் அண்ட் ஷாம் கரன் ஸ்டீக்கி அண்ட் லெக் பிளேக்கிட்ட 7 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. ஸோ டாம் கரன் தான் பார்த்திங்கன்னா அதிக முறை எல்லாத்தையும் எடுத்திருக்காரு. டாமினேட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லும். ஸோ அவர் மஸ்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் டாம் ரோஜர்ஸ் பொறுத்தவரையும் ஜாய் ரிச்சர்சன்கிட்ட 1 முறையும் பெக்ராண்டாஃப்ட்ட 1 முறை அண்ட் கூப்பர் கோன்லிகிட்ட 1 முறையும் விக்கெட்டை அதிக முறை இழந்திருக்காரு டாம் ரோஜர்ஸ் பொறுத்தவரையும். ஜோ கிளார்க் பொறுத்தவரையும் ஆஸ்டன் ஆகர்கிட்ட 1 முறை, ஜாய் ரிச்சர்சன் அண்ட் ஆண்ட்ரூ டை கிட்ட 2 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு.
அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தோடாக்ஸ் கிட்ட 20 முறை விக்கெட்டை விட்டுருக்கு. ஸோ அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆஸ்டன் அகர் ஜாய் ரிச்சர்ட்சன் அண்ட் பெக்ராண்ட் ஆஃப் கோயை கூட ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள், விக்கெட்டை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வெப்ஸ்டர் பொறுத்தவரை ரிச்சர்ட்சன்ட்ட ஒரு முறையும் பெக்ராண்ட் ஆஃப்ட்ட 2 முறையும் விக்கெட்டை இழந்திருக்காரு. ஸோ 4 இன்னிங்ஸில் 2 முறை பெக்ராண்ட் ஆஃப்ட்ட விக்கெட்டை விட்டுருக்காரு. ஸோ பவர் பிளேயில் போடுறப்போ கண்டிப்பாக வெப்ஸ்டர்கிட்ட மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் பொறுத்தவரையும் ஆஸ்டன் அகர்ட்ட ஒரு முறை, ரிச்சர்ட்சன்ட்ட 2 முறை, ஆண்ட்ரூ டை கிட்ட 4 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. அதே மாதிரி பெக்ராண்ட் ஆஃப் கிட்ட 2 முறையும் விக்கெட்டை விட்டுருக்காரு. ஸோ இவர் அடிக்கக்கூடிய பிளேயர் தான், இருந்தாலும் விக்கெட்டும் அதிகமாக இவங்ககிட்ட விட்டுருக்காரு. கார்ட்ரைட் பொறுத்தவரையும் ரிச்சர்ட்சன்ட்ட ஒரு முறை, பெக்ராண்ட் ஆஃப்ட்ட ஒரு முறையும், அண்ட் லெக் பிரேக் ஸ்பின்னுக்கிட்ட 12 முறையும் அவரோட விக்கெட்டை அதிக முறை இழந்திருக்காரு. ஷாம் ஹார்பர் பொறுத்தவரையும் ஆஸ்டன் ஆகர்ட்ட ஒரு முறை, ரிச்சர்ட்சன்ட்ட 2 முறை விக்கெட் விட்டுருக்காரு. ஸோ 5 இன்னிங்ஸில் 2 முறை ரிச்சர்ட்சன்ட்ட விக்கெட் விட்டுருக்காரு. அண்ட் லெக் பிரேக் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் சைனா மேன்கிட்ட இவருக்கு ஒரு வீக்னஸ் அதிகமாக இருக்குது. இப்போ ஓகே, பேட்டில் வைஸ் பார்த்தாச்சு. இப்போ காமனான கேப்டன் வைஸ் கேப்டன் நம்ம யாரெல்லாம் சூஸ் பண்ணலாம் இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் பொறுத்தவரையும் வெப்ஸ்டர் அண்ட் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் இந்த காம்பினேஷன் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 70% உங்களுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படின்னா ஸ்மால் லீக்கில் வந்திருப்பாங்க. நீங்கள் ஒரு கிராண்ட் லீக்கில் டிஃப்ரென்ஸில் நீங்கள் ட்ரை பண்ண வச்சிங்கன்னா ஜேசன் பெக்ராண்ட் ஆஃப் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஸ்டன் ஆகர், ஹரோன் ஹார்டி அண்ட் டாம் கரன் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் நீங்கள் கிராண்ட் லீக்கில் நீங்கள் 1 or 2 கிராண்ட் லீக்கில் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருந்தால் ரிஸ்க்காக ஒரு வைஸ் கேப்டனாக நீங்கள் அவங்கள ட்ரை பண்ணி பாருங்கள். இட்ஸ் ஓகே. இப்போ ஸ்டாட்ஸ் வைஸ் பார்த்தாச்சு. இப்போ ஒரு 6 கிராண்ட் லீக் டெமோ டீம் பார்த்துடலாம். டீம் 1 பொறுத்தவரை நம்ம யாரெல்லாம் சூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்துடலாம். இந்த டீம் முழுக்க லைனப்ஸ் வராதுக்காக நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் அதில் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபைனலாக நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் டீம் 1 பொறுத்தவரையும் ஷாம் ஹார்பர் அண்ட் ஃபின் ஆலன் விக்கெட் கீப்பிங்லேருந்து எடுத்தாச்சு. அண்ட் ஆஸ்டன் டர்னர், ஆஸ்டன் ஆகர், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், வெப்ஸ்டர், டாம் கரன், ஹரோன் ஹார்டி, ஆடன் மில்லே, ஆண்ட்ரூ டை அண்ட் லேர்ன்ஸ் மோரிஸ் இது நம்ம பிக் பண்ணிருக்கக்கூடிய ஃபஸ்ட் டீம். இந்த ஃபஸ்ட் டீமில் நம்ம யாருக்கெல்லாம் ஒரு கேப்டன்ஸ் ஆப்ஷனாக ட்ரை பண்ணியிருக்கோன்னா வெப்ஸ்டருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாகவும் ஹரோன் ஹார்டிக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனாகவும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இந்த டீமில் நீங்கள் வேறு சின்ன ட்ரை பண்ணணும்னு வச்சிங்கன்னா ஃபின் ஆலன் இருக்கார், அவருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆடன் மில்லியனுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் இந்த டீமில் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி டீம் 2 பொறுத்தவரையும் ஜோ கிளார்க் அண்ட் ஷாம் ஹார்பர், ஹர்ஸ்ட், மேத்யூ ஹர்ஸ்ட் இந்த இடத்துல எடுத்திருக்கோம். கே ஜென்னிங்ஸ், பி வெப்ஸ்டர், டாம் கரன், ஹரோன் ஹார்டி, பீட்டர் ஸ்டிடில், ஜேசன் பெக்ராண்ட் ஆஃப், ஆண்ட்ரூ டை, ஜாய் ரிச்சர்ட்சன் இது நம்ம பிக் பண்ணியிருக்கக்கூடிய செகண்ட் டீம். இந்த செகண்ட் டீமில் நம்ம ஒரு ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ஜாய் ரிச்சர்ட்சனுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனாகவும் டாம் கரானுக்கு ஒரு ரிஸ்க்கான வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இன்னும் ரிஸ்க் எடுக்கணும் மாதிரி இருந்துச்சுன்னா ஜென்னிங்ஸ் இருக்காங்க, அதன் ஜோ கிளார்க் இவங்களுக்கு நீங்கள் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக 2 பேர்த்துலேருந்து யாருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். டீம் 3 பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் ஷாம் ஹார்பர் அண்ட் தென் கே ஜென்னிங்ஸ், ஆஸ்டன் ஆகர், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், வெப்ஸ்டர், டாம் கரன், ஹரோன் ஹார்டி, ஆடன் மில்லே, ஜேசன் பெக்ராண்ட் ஆஃப், ஆண்ட்ரூ டை அண்ட் பார்த்தீங்கன்னா லேர்ன்ஸ் மோரிஸ் இது நம்ம பிக் பண்ணியிருக்கக்கூடிய 3வது டீம். இந்த 3வது டீமில் நம்ம கேப்டன் ஆப்ஷனாக ஜேசன் பெக்ராண்ட் ஆஃப்க்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனாகவும் வைஸ் கேப்டன் ஆடன் மில்லியனுக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஆடன் மில்லே வேணாம்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஜென்னிங்ஸ் இருக்கார் இல்லை அப்படின்னா ஹரோன் ஹார்டி இவங்களுக்கு நீங்கள் ஒரு ரிஸ்க்கான வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக இந்த 3வது டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் 4வது டீமை பொறுத்தவரையும் 4வது டீம் பொறுத்தவரை விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் ஷாம் ஹார்பர் அண்ட் ஃபின் ஆலன், ஆஸ்டன் டர்னர், ஆஸ்டன் ஆகர், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், வெப்ஸ்டர், டாம் கரன், ஹரோன் ஹார்டி, பீட்டர் ஸ்டிடில், ஆண்ட்ரூ டை, ரிச்சர்ட்சன் இது நம்ம பிக் பண்ணிருக்கக்கூடிய 4th டீம். இந்த 4வது டீமில் கேப்டன் ஆப்ஷனாக மார்க்கஸ் ஸ்டோனிஸ்க்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனாகவும் வைஸ் கேப்டனாக ஆஸ்டன் அகருக்கு நம்ம கொடுத்து பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் அப்படியே ஆப்போசிட்டாக நீங்கள் கூட ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இன்னும் வேறு ஆப்ஷன்ஸ் வைஸ் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா பீட்டர் ஸ்டிடில் இருக்கார், அவருக்கு ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படின்னா ஆண்ட்ரூ டைக்கு ஒரு ரிஸ்க்கான வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக இந்த டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் டீம் 5 பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் ஷாம் ஹார்பர் அண்ட் மேத்யூ ஹர்ஸ்ட் ட்ரை பண்ணியிருக்கோம். கே ஜென்னிங்ஸ், ஆஸ்டன் ஆகர், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், வெப்ஸ்டர், டாம் கரன், ஜோனதன் மிர்லோ, ஆடன் ஹார்டி, ஆண்ட்ரூ டை அண்ட் ஜாய் ரிச்சர்ட்சன் இதை நம்ம பிக் பண்ணியிருக்கக்கூடிய 5வது டீம். இந்த டீமில் நம்ம கேப்டன் ஆப்ஷனாக டாம் கரனுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனாகவும் வைஸ் கேப்டன் ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஆண்ட்ரூ டைக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல இன்னும் நீங்கள் வேறு ஏதாச்சும் ரிஸ்க் எடுக்க அப்படின்னா ஜோனதன் மிர்லோ இருக்கார். அண்ட் அது இல்லாமல் ஷாம் ஹார்பர் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வைஸ் நீங்கள் ஒரு ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பர்டிகுலர் டீமில். அண்ட் ஃபைனல் டீமை பொறுத்தவரையும் ஒன் சைடாக நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபேவரபிள் பர்த் ஸ்காட்சர்னு சொல்லுவேன். விக்கெட் கீப்பிங்கில் ஃபின் ஆலன் அண்ட் மேத்யூ ஹர்ஸ்ட் அண்ட் டாம் ரோஜர்ஸ், ஆஸ்டன் ஆகர், வெப்ஸ்டர், டாம் கரன், ஹரோன் ஹார்டி,
ஆடன் மில்லேன், ஜோசன் பேக்ரவுண்ட் ஆஃப் ஆண்ட்ரூ டை ரிச்சர்ட்சன். இது நம்ம பிக் பண்ணியிருக்கக்கூடிய 6வது டீம். இந்த 6வது டீமில் நம்ம கேப்டன் ஆப்ஷனாக ஆரோன் ஹார்டி கேப்டனாகவும் வைஸ் கேப்டன் ஜாய் ரிச்சர்ட்ஸுக்கு நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். பை சான்ஸ் ஃபர்தர் ஸ்காட்சர் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாங்க அப்படின்னா ஆப்போசிட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜாய் ரிச்சர்ட்ஸனை கேப்டனாகவும் ஆரோன் ஹார்டியை வைஸ் கேப்டன் ஆப்ஷனும் நீங்கள் சஃபில் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா ஜேசன் பேக்ரவுண்ட் ஆஃப்க்கு நீங்கள் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் பவுலர்ஸ்க்கு சஃபில் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் இந்த பர்டிகுலர் டீம் பொறுத்தவரையும். ஓகேங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.